நான் உனக்கு தரது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். எல்லாருக்கும் வணக்கம். ஒலிம்பிக்ஸ் ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உலகத்தில் ஏதோ ஒரு ஊரில் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அது ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு ஏன் ஒலிம்பிக்ஸ்ன்ற பேர் வந்தது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாக்கள் ரொம்பவே பிடிக்கும். அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், நம்ம லீவ் போட்டுட்டு ஊருக்கு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அங்கே நடக்கிற ஒரு சில விளையாட்டு போட்டிகள், அது லெமன் இந்த ஸ்பூனாக இருக்கலாம், ரன்னிங் ரேஸாக இருக்கலாம், இல்லை கபடியாக இருக்கலாம், ரொம்பவே ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். அப்படி தான் 776 BCயில் கிரீஸில் ஒலிம்பியான்ற இடத்துல அவங்களோட கடவுள் ஜூயஸுக்காக ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் அவங்க நடத்துகிற ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்களாம். அப்போ தான் ஒரு தடவை ஜூயஸோட சன் ஹெர்குலஸ் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டிக்கு ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற பேர் வச்சாரு. அப்போ நடத்தப்பட்ட இந்த ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் அவங்க நடத்தினது ரன்னிங் ரேஸ். அந்த ரன்னிங் ரேஸ் இப்போ இருக்கிற மாதிரி 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் அந்த மாதிரி கிடையாது. வெறும் 192 மீட்டர் ஒரே ஒரு ரேஸு தான். ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன் சொன்னாலும் ஒரு ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, ஹெர்குலஸ் தன்னோட ஒரு சிங்கிள் பிரெத்தில் கிட்டத்தட்ட 192 மீட்டர்ஸ் ஓடுவாராம். ஸோ அதை தான் ரன்னிங் டிஸ்டன்ஸாக வச்சுருக்காங்க. ரன்னிங்கை தொடர்ந்து அவங்க ரெஸ்லிங், பாக்ஸிங், ஷார்ட் புட், இல்லை டிஸ்கஸ், ஜாவலின் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் வச்சாலும் எந்த காம்படிஷன்லையும் லேடிஸ் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதான். ஈவன் லேடிஸ் பார்க்க கூட வரக்கூடாதான். ஏன்னா அப்போ அதில் விளையாண்ட ஆண்கள் யாருமே எந்த ட்ரெஸ்ஸுமே போடாமல் தான் அந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுருக்காங்க. அப்படி தான் இந்த ஏஷியன்ட் ஒலிம்பிக்ஸ் கிட்டத்தட்ட 1500 இயர்ஸ் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் எப்போ ரோமன் எம்பையர்ஸ் இந்த கிரீஸை ஆக்கிரமிக்க ஆரம்பித்தாங்களோ இந்த ஒலிம்பிக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட 1200 இயர்ஸ் நடக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் 19th செஞ்சுரியில் பியர் டி கோபர்டின் அப்படின்ற பிரெஞ்சு எஜுகேஷனிஸ்ட் தன்னோட சின்ன வயசுலேருந்து பிரான்ஸ் பெர்ஷியன் வாரில் தோத்ததுக்கு தான் நாட்டோட சோல்ஜர்ஸ் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக கிடையாது, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இல்லை அப்படின்றது மைண்டில் ரொம்பவே பதிஞ்சிருந்திருந்தது. அதனாலேயே தான் நாட்டில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டமில் ஃபிசிக்கல் எஜுகேஷனை எப்படியாவது கொண்டு வரணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணார். ஆனால் பல தடவை ட்ரை பண்ணியும் அவரால் முடியல. அப்போ தான் இந்த ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸை பற்றி நிறைய படித்தார். தன்னை மாதிரியே மைண்ட் செட் இருக்கிற நிறைய பேரை ஒன்றா சேர்த்து 1894 இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார். ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸ் கிரீஸில் தான் நடந்ததுன்றதுனால ஃபர்ஸ்ட் எவர் ஒலிம்பிக்ஸை ஏத்தென்ஸில் நடக்கணும்னு முடிவு பண்ணி 1896 ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸை நடத்தினாங்க. அப்போது வெறும் 14 நேஷன், 200 அத்லெட்ஸ் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ 2016 நடந்த ரியோ ஒலிம்பிக்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 200 நேஷன்ஸும் 10,000 அத்லெட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இது வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் 1916, 1940, 1944 3 டைம்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் World War I அண்ட் World War II. இன்னைக்கு நம்ம ஒலிம்பிக்ஸில் பார்க்குற ஃப்ளாக் கிட்டத்தட்ட 1920 பியர் டி கோபர்டின் டிசைன் பண்ணது. அவர் அன்னைக்கு அந்த ஃப்ளாகை டிசைன் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஷுவராக இருந்தாருங்க. அந்த ஃப்ளாக் உலகத்தில் இருக்க அத்தனை நாட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுனால. அதுதான் அந்த 5 சர்க்கிள்ஸ், ஏஷியா, ஆஃப்ரிக்கா, யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த 5 கான்டினென்ட்டை குறிக்கிறது. அதில் இருக்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ. இந்த 6 கலரும் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரியில் இருக்க ஃப்ளாக்ல ஏதோ ஒரு கலர் கண்டிப்பாக இருக்கும். இன்னைய தேதி வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் எப்போவுமே மூவ் பண்ணி வச்சதே கிடையாது. இப்போ இந்த வருஷம் இந்த கொரோனா வைரஸ்னால ஜப்பானில் நடக்கிற இந்த ஒலிம்பிக்ஸை நெக்ஸ்ட் இயர் மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஒலிம்பிக்ஸில் நடக்கிற ஓப்பனிங் செரிமனிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட அத்லெட்ஸ் எல்லாருமே பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் யார் ஃபஸ்ட்டு நடக்கணும், யார் செகண்ட் நடக்கணும்னு யார் முடிவு பண்ணுறது? ஏன்னா ஒரு சில கண்ட்ரிஸ்க்கு எப்போதுமே தாங்க தான் ஃபஸ்ட்டு நடக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்போதுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்றைக்குமே ஒலிம்பிக்ஸோட பரேடில் ஃபஸ்ட்டு கிரீஸ் தான் நடக்கும். லாஸ்ட்டாக ஹோஸ்ட் கண்ட்ரி தான் பரேட் பண்ணுவாங்க. மீதி எல்லா கண்ட்ரிஸும் ஹோஸ்ட் கண்ட்ரி லாங்குவேஜோட ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் அந்த பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஒலிம்பிக்ஸோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஃப்ரெஞ்ச், இன்னொன்று இங்கிலீஷ். இதுக்கு அடுத்தது எந்தெந்த கண்ட்ரியில் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் தான் 3rd அஃபிஷியல் லாங்குவேஜாக சேர்ப்பாங்க. இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒலிம்பிக்ஸோட ஃப்ளேம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா எப்படி? ஒவ்வொரு ஒலிம்பிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிரீஸில் ஏத்தென்ஸில் இந்த ஃப்ளேமை பற்ற வைப்பாங்களாம். எப்படின்னா சூரியன் ஒளியை கண்ணாடி மூலியமாக ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த ஃப்ளேம்ஸை உண்டாக்குவாங்களாம். ஏன்னா அந்த ஃபயர் ரொம்ப பியூராக இருக்கணுன்ற ஒரு தாட்டில். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேம்ஸை அந்த டார்ச் மூலயமா இந்த டார்ச் பியரர்ஸ் எல்லா கண்ட்ரியும் எடுத்துக்கொண்டு போய் கடைசியாக ஒலிம்பிக்ஸ் நடக்கிற ஹோஸ்ட் கண்ட்ரிலையும் பற்ற வைப்பாங்களாம்.
இந்த ஒலிம்பிக் ஈவெண்ட் முடியிற வரைக்கும் இந்த ஃப்ளேம் அணையாமல் பார்த்துக்கணுமா. சப்போஸ் ஏதோ ஒரு ரீசன்னால இந்த ஃப்ளேம் அணைஞ்சிருச்சுன்னா இந்த டார்ச்சை பற்ற வைக்கும் போது ஒரு பேக்கப்புக்காக அந்த ஃப்ளேமை இன்னொரு இடத்துல எடுத்து வைப்பாங்களாம். அந்த பேக்கப் மூலிமா திருப்பி போய் அந்த ஃப்ளேமை பற்ற வைப்பாங்களாம். நார்மலாக நம்ம கண்ட்ரிஸை சப்போர்ட் பண்ணி டிவியில் பார்க்குற இந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாத இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.